முதல்வர் விஜய்க்கு அறைதான் முக்கியம், மக்கள் முக்கியமல்ல என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் மெத்தனமாக இருப்பதாகவும், பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் தவிக அரசை கண்டித்து தஞ்சையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பயிர்க்கடன் தள்ளுபடியில் தேர்தல் வாக்குறுதியையாவது நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை, நவீன அறை வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? அந்த அறையில பேர் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. நமக்கு எதிரியா இருந்தா கூட திரு கலைஞர் அதில் இருந்தார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதில் அமர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு உங்களால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த அறையில நான் முதலமைச்சரா பணியாற்றினேன். இப்போ இவருக்கு அறை தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. இதெல்லாம் அந்த ரூம் நவீனமா இருக்கணுமா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. ஏன்னா ஒரு நடிகர் அப்படித்தான் இருப்பார், வேற தளபதி என்ன பண்றது? காவிரி நீர் விவகாரத்தில் காலம் தாழ்த்தி தவிக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். காவிரி படுகை வறட்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்கவும் கோரியுள்ளார். ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உதாசனப்படுத்துகின்ற கர்நாடக அரசு இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை பெறுவார். வேடிக்கையா இருக்குது. ஜூன் மாசமே கர்நாடக அரசுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கணும், நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் 9.19 டிஎம் தண்ணீரை திறக்க வேண்டும். அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல, கிடைக்கல உடனே உச்ச நீதிமன்றம் போயிருக்கலாம். ஆனா இப்போ காலம் தாழ்த்தி உச்ச நீதிமன்றம் போறாரு. என்ன வேடிக்கையா இருக்குது? தமிழக வெற்றி கழக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த தலைவர் குரல் கொடுக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி அந்த தலைவர் குரல் கொடுக்கிறார், அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டு காவிரி நதி பிரச்சனை பேசுறது. எதுவுமே காதுல போடல. கூட்டணி கட்சி தலைவருக்கே மதிக்காத முதலமைச்சர்